ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன் பின்னே நான் வந்து கொண்டு உனக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு நீ இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இந்த நிலைமையில் யாரிடம் பேச வேண்டும், உன்னுடைய கோபமான நிலைமையில் யாரிடம் பேச வேண்டும், யாரிடம் பேசக்கூடாது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன் என்பதற்காகவும், உன் பின்னே வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்காகவும் என்னை நீ மதிக்காமல் நீ என்னை அலட்சியம் செய்துவிட்டு போகிறாயா? இன்று நீ என்னை அலட்சியம் செய்துவிட்டு போகலாம். ஆனால் ஆபத்தென்று வரும்பொழுது நான் தான் உனக்கு உதவி செய்வேனே தவிர உன் அலட்சியம் உனக்கு எந்த ஒரு நிலையிலும் உதவி செய்யவே செய்யாது. நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்வில் நீ எல்லா விஷயத்தையும் அலட்சியம் செய்வது போல இந்த சாயையும் நீ அலட்சியம் செய்யலாம் என்று. நான் உன் முன் வந்து நிற்கிறேன் என்றால், ஒரு வாக்கு தருவதற்காக நிற்கிறேன் என்றால், அதை நீ காது கொடுத்து கேட்டால் மட்டும்தான் அது நல்ல வாக்கா இல்லை உன்னை ஆபத்திலிருந்து காக்கும் வாக்கா என்பது உனக்கு தெரியும். எல்லா விஷயத்திலையும் உன்னை காப்பாற்றிக் கொண்டு இருக்கிறேன். அதனால்தானே என் மீது நீ அலட்சியத்தை இவ்வளவு நீ படுத்துகிறாய். படுத்து உன்னால் என்னை எவ்வளவு அலட்சியப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் நீ அலட்சியப்படுத்து. கடைசியில் நீ ஏதாவது ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது நான் உன் முன் வந்து நிற்கவே மாட்டேன். என்னை யார் அலட்சியம் செய்கிறார்களோ அவர்கள் முன் நான் எப்பொழுதும் வந்து நிற்க மாட்டேன். பிள்ளைகள் என்பதற்காக ஒரு முறை 2 முறை அவர்களிடம் அலட்சியம் செய்தாலும் வந்து நிற்பேன். ஆனால் அதுவே தொடர்ந்து என்னை நீங்கள் அலட்சியம் செய்தீர்களானால் உங்களுடைய முன் நான் வந்து நிற்கவும் மாட்டேன். அதே சமயம் உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் நான் உதவியும் செய்ய மாட்டேன். என்னை எந்த இடத்தில் அன்போடு பாசத்தோடு அழைக்கிறீர்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன். என்னை பாசம் காட்ட முடியாமல் எனக்கு எப்பொழுதும் ஏதாவது ஒரு அலட்சியத்தை செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு முன் நான் வந்து நிற்கவே மாட்டேன். இதுவே கடைசியாக இருக்கும். என்னை யார் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டில் நான் நிலையாக இருப்பேன். அதுவே ஒரு முறை என்னிடம் அவர்கள் அலட்சியத்தை காட்டினார்கள் ஆனால் நிச்சயமாகவே அவர்களுடன் நான் இருப்பதை நிறுத்திவிட்டு அவர்கள் வீட்டிலிருந்து நான் ஒதுங்கி விடுவேன். ஒரு பிள்ளையை காப்பாற்ற வருகிறேன் என்றால் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு தாங்க முடியாத பிரச்சனை வரப்போகிறது. அது தாங்காது என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் சுற்றி சுற்றி வருவேன், சில விஷயங்களை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் நீ அலட்சியம் செய்யும் பொழுது நீயே பிரச்சனையை வா என்று அழைப்பது போல நீ கூப்பிடுகிறாய். அதற்குமே நான் எப்படி அதை விடாமல் இருக்க முடியும்? அதனால் நான் ஒதுங்கி விடுவேன் சில சமயம். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய இடத்தில் நிறைய அவமானங்கள் பட்டாய். நிறைய இடங்களில் தேவையில்லாமலேயே சிலரிடம் வாக்குவாதம் நடந்தது. அதனால் உன்னுடைய மனம் காயப்பட்டது. சில இடத்தில் தேவை இருக்கும், அதனால் கஷ்டப்பட்டிருக்கிறாய். சில இடத்தில் தேவையே இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது எனக்கு தோன்றும், ஏன் இந்த பிள்ளை தேவையில்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுகிறது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு என்று. தங்கமே, வாக்குவாதத்தில் ஒருவன் ஈடுபடுகிறான் என்றால் அவனுக்கு வேறு எந்த ஒரு பொழப்பும் இருக்காது. தினமும் சண்டை போட்டுக்கொண்டு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து, யாருமே பிரச்சனை போடுவதற்கும் சண்டை போடுவதற்கும் தயாராகவே இல்லை என்றாலும் அவனாகவே ஒரு விஷயத்தை சித்தரித்து கொண்டு சண்டை போடுவான். இது போன்ற இருக்கும் நபர்களிடம் பேசுவதை விட பேசாமல் இருப்பது மிகவும் வாழ்க்கையில் சிறந்த ஒன்றாகும். உன்னுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது ஒருவன் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதற்காக வருகிறான். அவனிடம் நீ எப்பொழுதும் பேசுவதை விட பேசாமல் நிறுத்திக் கொள்வது நல்லது. அவன் யார் என்பதை சீக்கிரமாக நான் உனக்கு காமிப்பேன். அவன் எப்பொழுதுமே உன்னை பார்த்தாலே, எப்பொழுதும் இன்ற மட்டுமல்ல எப்பொழுதுமே உன்னை பார்த்தாலே அவனுக்கு ஒரு பொறாமை. எப்பொழுதும் இவள் மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாள், மனதில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எப்படி இவள் மட்டும் மூடி மூடி வைத்து கொண்டு எல்லா விஷயத்தையும் வெளியில் காட்டாமல் எப்படி இவள் மட்டும் வாழ முடிகிறது என்ற ஒரு பொறாமையோடு எண்ணத்தினால் அவன் உன் வாழ்க்கையை வெளியே கொண்டு வர வேண்டும். நீயும் மற்றவர்
போல வெளியில் உன் கஷ்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உன்னை தேவையில்லாமல் வாக்குவாதத்திற்குள் இழுக்கிறான். இன்னமும் அவன் இழுப்பான். ஆனால் அவன் என்னத்தான் உன்னுடைய வாயிலிருந்து விஷயத்தை எடுக்கலாம் என்று நினைத்தாலும் ஒரு முறை கூட அவனுடைய பேச்சுக்கு நீ மயங்கி விடாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவிடம் சொல்லாமல் இருப்பதே மிக சிறந்த ஒரு நல்ல விஷயம் ஆகும். வாழ்நாள் முழுவதும் ஏதேதோ கஷ்டங்கள் பட்டாய், தனியாகத்தான் பட்டாய். யாருமே உனக்காக ஒரு விஷயத்தை செய்யவே இல்லை. அதனால் எப்பொழுதும் உன் வாழ்வில் இருக்கும் சில விஷயங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும். ஆனால் சிலர் அதை கலறி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக பல திட்டங்களை போடலாம். அனைவருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உன் மனதை கஷ்டப்படுத்தலாம். எந்த ஒரு வாக்குவாதத்திலும் நீ ஈடுபடாதே. அவர்களிடம் என்னத்தான் உன்னை கோபப்படுத்துவது போல பேசினாலும் பதில் வார்த்தை கொடுக்காதே. ஒரு 2 வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துவது போல பேசினால் 3வது வார்த்தைகள் நீ பதிலே கொடுக்காவிட்டால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். அதனால் நீயாக இருந்துக்கள். உன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் கஷ்டப்படுத்துகிறான், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தி சில விஷயங்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை காயப்படுத்துகிறான் என்றால் அவனுக்கு ஒரு நேரம் வரும்பொழுது இதே போல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவன் மனதை நான் கஷ்டப்படுத்தி அவனை நான் புரிய வைப்பேன். ஆனால் நீ அவசரப்பட்டு இதெல்லாம் நீ கேட்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நடந்தது தெரியுமா? உன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றியே பேசுகிறாயே, என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை நடந்தது தெரியுமா என்று எப்பொழுதும் தேவையில்லாமல் ஆவேசத்தில் எந்த ஒரு வார்த்தைகளையும் விட்டு விடாதே. நிதானமாக யோசி, நிதானமாக செய். எல்லா விஷயத்திலும் முதலில் நிதானத்தை கொண்டு வா. நீ நிதானமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவன் வாக்குவாதம் செய்கிறான் என்பதற்காக நீயும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. புரிகிறதா? அமைதியோடு இருந்தால் அமைதியாக சந்தோஷமாக வாழலாம். சில பேர் மாதிரி அவசரப்பட்டு ஆவேசத்தில் வார்த்தைகள் விட்டால் திரும்ப கிடைப்பதும் அதே போல வார்த்தைகள் தான். சிலர் உன்னுடைய மனதில் இருக்கும் காயங்களை உன்னுடைய வாழ்க்கையை கிளறி அவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து நிறைய வார்த்தைகளை விடுவார்கள். கோபத்தில் நீ திரும்பவும் விடுவாய். அதை வைத்து உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளலாம் என்று தந்திரமான விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள். ஆனால் எதற்குமே நீ இடம் கொடுக்காமல் சுதாரிப்பாக உன் குடும்பத்தை பற்றி வெளியில் சொல்லாமல் மற்றவர்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமல்ல. உன்னை பற்றியும் நீ வெளியில் சொல்லாமல் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருந்து கொள். யார் விவாதத்திற்கு கூப்பிட்டாலும் தயவு செய்து விவாதத்திற்குள் மட்டும் போகாதே. விவாதத்திற்குள் போனாய் ஆனால் நிச்சயமாக அது 1, 2, 3ஆக பிரச்சனைகள் ஏறிக்கொண்டேதான் இருக்கும். நீ அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சாதிக்கும் வழியை மட்டும் பார். உன் வாழ்வில் நீ போராடிய அனைத்து விஷயங்களும் முடிந்தது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் வித்தியாசமான, சுவாரஸ்யமான, இன்பமான விஷயங்கள். எல்லாம் இனி நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்வில். கோடான கோடி புண்ணியம் செய்து நீ இருக்கிறாய். இப்பொழுது இருக்கும் இந்த கவலையெல்லாம் நினைத்து பாவம்தான் செய்திருக்கிறோம். அதனால்தான் நம் வாழ்க்கையிலும் எதுவும் நன்றாக நடக்கவில்லை, சுற்றி இருப்பவர்களும் நமக்கு சரியில்லை என்று நினைக்காதே. இதெல்லாம் சிறு சிறு கர்ம வினைகள். இதெல்லாம் முடிந்துவிடும் சீக்கிரத்தில். இன்பமான நீ செய்த புண்ணியங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கும். சீக்கிரம் எல்லாம் உனக்கு பிடித்தது போலவே நடக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.